வாக்கு எண்ணும் மையங்களில் தினமும் 2 முறை சென்று ஆய்வு நடத்த வேண்டும். தொகுதி தேர்தல் அலுவலர்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு. கொடைக்கானல் ஏரிச்சாலையில் நடைப்பயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஏராளமான சுற்றுலா பயணிகள், உள்ளூர் வாசிகள் முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. தேர்தலில் வாக்களித்துவிட்டு சொந்த ஊர்களில் இருந்து மீண்டும் சென்னை திரும்பிய பொதுமக்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. புழல் சிறையில் கஞ்சா பிரித்து வழங்குவதில் கைதிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்ட விவகாரம். 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. சாதி ரீதியான கோஷங்களை எழுப்பி பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடாது. ஒட்டப்பிடாரம் கைலாசநாதர் கோவில் தேரோட்டம் திருவிழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் காவல்துறை அறிவுறுத்தல். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் பூத்துக் குலுங்க தொடங்கிய வண்ண மலர்கள். 63வது மலர் கண்காட்சிக்கான பணிகளுக்கு இடையே பூக்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த மக்கள். தமிழகத்தில் ஈரோடு, திருச்சி, தருமபுரி, கரூர், பரமத்தி உள்ளிட்ட 11 இடங்களில் சதமடித்த வெயில். வேலூரில் அதிகளவாக 104 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானதால் வீடுகளில் முடங்கிய மக்கள். இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு ஹால் டிக்கெட் இன்று வெளியாகிறது. மாணவர்கள் தங்களது விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை பயன்படுத்தி இணையத்தில் நுழைவுச்சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. இரண்டு நாள் பயணமாக நாளை சிக்கிம் செல்கிறார் பிரதமர் மோடி. பிரதமர் வருகையை முன்னிட்டு பால்ஜோர் மைதானத்தில் முன்னேற்பாடு பணிகள் மும்முரம். மகாராஷ்டிரா, ஹரியானா மாநிலங்களை தொடர்ந்து மேற்கு வங்கத்திலும் SIR மூலம் வாக்குகளை திருடி வெற்றி பெற பாஜக முயற்சி. ஜனநாயகத்தின் மீது பிரதமர் மோடி தாக்குதல் நடத்தி வருவதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தீவிர பிரச்சாரம். இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்தபடி சென்றும் தெருக்களில் மக்களுடன் மக்களாக நடந்து சென்றும் வாக்கு சேகரிப்பு. மேற்கு வங்கத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ. 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விரைவில் முடிவடைய உள்ள நிலையில் NDA வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். மேற்கு வங்க மாநில முதற்கட்ட தேர்தலில் 93.19% வாக்குகள் பதிவாகி வரலாற்று சாதனை. மாநில வரலாற்றிலேயே மிக உயர்ந்த அளவான வாக்குப்பதிவு என்று தலைமை தேர்தல் ஆணையம் பெருமிதம். மேற்கு வங்க 2ஆம் கட்ட தேர்தலை முன்னிட்டு மாணிக்தலா தொகுதியில் TMC தலைவர் அபிஷேக் பானர்ஜி வாகன பேரணி. சாலை பேரணியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு.
பிரதமர் மோடி தலைமையின் கீழ் நாடு பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் உள்ளது. ஆம் ஆத்மி எம்பிக்கள் பாஜகவில் இணைந்தது குறித்த கேள்விக்கு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கருத்து. எக்கனாமிக் டைம்ஸ் ஆண்டின் சிறந்த வணிக சீர்திருத்தவாளர் விருதை பெற்றார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாயுடுவுக்கு விருதை வழங்கி வாழ்த்து. செயற்கை நுண்ணறிவை முடிந்தவரை சிறந்த முறையில் பயன்படுத்த முயன்று வருவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் பேட்டி. சில எதிர்மறையாக எழும் சிக்கல்களை களைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல். காஷ்மீர் மாநிலம் சைதான் நல்லா பகுதியில் கடும் பனிப்பொழிவு. லாரி உள்ளிட்ட வாகனங்கள் சிக்கிக் கொண்ட நிலையில் மீட்பு பணிகள் மும்முரம். जिनकी टीम सबसे पहले यहाँ पर मौके पे पहुँच के जो जिस तरह बताता चलूँ, हम मीनामरग पुलिस की जितनी तारीफ की चोट लगी हाथ में, तो अभी हम नीचे जाएंगे कि देखेंगे. கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதன் எதிரொலியாக தலைநகர் டெல்லியில் நடைமுறைக்கு வந்தது வாட்டர் பெல் திட்டம். பள்ளிகளில் ஒரு பாடத்திற்கும் மற்றொரு பாடத்திற்கும் இடையே மணியோசை ஒலிக்க மாணவர்கள் தண்ணீர் பருகும் வகையிலான புதிய நடைமுறைக்கு வரவேற்பு அதிகரிப்பு. Classrooms across Delhi, this simple sound has classrooms pause as students reach for their water bottle. Stay hydrated as temperatures continue to remind students to drink water and stay hydrated. Students say that हम लेमनेड जूस लेते हैं और ऑरेंज जूस लेते हैं. in addition to the water alert system, school solutions in case of IPL கிரிக்கெட் போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் சென்னை குஜராத் அணிகள் பல பரீட்சை. மற்றொரு ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் போட்டி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி. ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில் 36 பந்துகளில் ராஜஸ்தான் அணி இளம் வீரர் சூரியவன்ஷி சதம் அடித்து அபாரம். 36 பந்துகளில் 12 சிக்சர்கள் 5 பவுண்டரிகளுடன் சதம் விளாசியதால் ரசிகர்கள் கொண்டாட்டம். டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் ஹிமாலய வெற்றியை பதிவு செய்தது பஞ்சாப் கிங்ஸ். 18.5 ஓவர்களிலேயே இலக்கை எட்டி பஞ்சாப் அணி அசத்தல். IPL தொடரில் அதிக சதம் அடித்தவர்கள் பட்டியலில் சஞ்சு சாம்சனை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்திற்கு முன்னேறினார் KL ராகுல். 8 சதங்களுடன் விராட் கோலி முதல் இடத்திலும் 2வது இடத்தில் பட்லர் மற்றும் 3வது இடத்தை முறையே கெயில், ராகுல் பிடித்தனர். The Chennai Silks in Mega Summer Sale.